வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்புக்கான மசாலா பொடியை ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்து மீன் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மீன் குழம்புக்கான மசாலா பொடியை நம்ம என்னென்ன பொருள்லாம் சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மசாலா பொடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பொருளையுமே இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 22 காஞ்ச மிளகாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போயுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாவை சேர்த்து 7 நிமிஷம் ஆச்சு. 7 நிமிஷத்துக்கு இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துருக்கேன். நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 1 கப் மிளகாவுக்கு, அதாவது 22 காஞ்ச மிளகாவுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு மல்லியை சேர்த்துக்கிறேன். இந்த மல்லியை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மல்லி லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரெக்டான அளவில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பக்குவம் தெரியலை அப்படின்னா தனித்தனியாக கூட நம்ம எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ஜீரகத்தையும் மிளகையும் சேர்த்து நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம். இது பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை புழுங்கல் அரிசியாக நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்த்து நமக்கு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் கேப்பில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சில பொருள்லாம் சீக்கிரமே கருகி போயிடும். வெந்தயம், சோம்பு இது எல்லாமே சீக்கிரமே கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் கருகாமல் நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே கரெக்டான அளவில் செவந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நீங்கள் மிளகாவை இந்த மாதிரி நீங்கள் விரலை வச்சு உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தனித்தனியாக உடையும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி பக்குவத்தில் தேவையோ அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம குழம்பு கூட சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா பொடியை நம்ம மீன் குழம்பு, கார குழம்புக்கெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு மசாலா பொடி செய்கிறதுக்கு நம்ம வறுக்கிறப்பவே அரிசியெல்லாம் சேர்த்து வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா? இது குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். நீங்கள் இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா பொடியை நம்ம மீன் குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, காரக்குழம்பு செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.